இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து அபவுட் ஒயிட் ஹேர். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம வந்து ஒயிட் ஹேர்க்கான பிளாக் ஹேர் ஆயில் பத்தி தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இந்த வீடியோல எந்த மாதிரி ஹேர் பேக் வந்து யூஸ் பண்ணா நமக்கு வந்து ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஹேரா மாத்தலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு எதனால ஒயிட் ஹேர் வருது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளோட ஹேர்ல மெலானின் ஒரு பிக்மெண்ட் ப்ரொடியூசிங் காம்பனன்ட் இருக்கு. அந்த காம்பனன்ட் மெலனோசைட் செல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், which gives color to our hair. நமக்கு ஏஜ் ஆக ஆக இந்த மெலானோசைட் செல்ஸ் வந்து இன்ஆக்டிவேட் ஆயிட்டே வரும். ஸோ கம்மியான மெலானோசைட்ஸ் இருக்கனால செல்ஸ் வந்து நம்ம ஹேர்ல இருக்கிறனால நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ்ல இருக்கிற அந்த பிளாக் பிக்மெண்ட் கொடுக்குற அந்த மெலானின் வந்து ரொம்பவுமே லெஸ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ஒயிட் ஹேரை வந்து காஸ் பண்ணும். அண்ட் இப்போ ஓல்டேஜ் பீப்புளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க தலை ஃபுல்லாவே வந்து வெள்ளையா இருக்கும். எதனாலனா இந்த மெலானின் பிக்மெண்ட் வந்து ரொம்பவுமே கம்மியா இருக்கனால தான். அது இல்லாம ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருந்தா அவங்க தலை ஃபுல்லா வந்து ஒயிட் ஹேர் கண்டிப்பா வரும். ஸோ இப்போ வயசானவங்க அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இருக்கிறவங்களோட ஒயிட் ஹேரை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி பிளாக் ஹேரா வந்து பெர்மனண்டா மாற்ற முடியாது. பட் நான் சொல்ல போற இந்த பிளாக் ஹேர் டையை வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா டே பை டே உங்களோட ஒயிட் ஹேர் வந்து நல்லா டார்க் பிளாக்கா மாறுறது நீங்க பாப்பீங்க. இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஹேர் பேக்ல நான் ஒரு 8 பவுடர் யூஸ் பண்ணிருக்கேன். அந்த 8 பவுடருமே உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில ரொம்பவுமே ஈஸியா கிடைக்கும். சோ ஒரு இரும்பு வானால் எடுத்துக்கோங்க. அதுல ஹென்னா பவுடர், அதாவது மருதாணி பவுடர் 1 ஸ்பூன், கடுக்காய் பவுடர் 1 ஸ்பூன், நெல்லிக்காய் பவுடர் 1 ஸ்பூன், கரிசலாங்கண்ணி பவுடர் 1 ஸ்பூன், கருந்துளசி பவுடர் 1 ஸ்பூன், செம்பருத்தி பவுடர் 1 ஸ்பூன், கருவேப்பிலை பவுடர் 1 ஸ்பூன். இப்ப நான் ஒரு 7 பவுடர் சொல்லியிருக்கேன். அந்த 8வது பவுடர் என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன். அந்த இரும்பு வானால இந்த 7 பவுடருமே ஆட் பண்ணி அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுல காஃபி டிகாக்ஷன், அந்த டிகாக்ஷனை மட்டும் அந்த பவுடர் கூட ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுருங்க. அது நைட்டு ஃபுல்லா நல்லா ஊறட்டும். மறுநாள் காலையில எழுந்து அதுல வந்து நீங்க அந்த 8வது பவுடர், அதாவது அவுரி பவுடர் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி உடனே உங்க தலையில வந்து போட்டுருங்க. எதனால உடனே போட சொல்றேன்னா அந்த அவுரி பவுடருக்கான எஃபெக்ட் வந்து ரொம்பவுமே கம்மியான நேரம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த அவுரி பவுடரை வந்து நீங்க போட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நீங்க அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃபெக்ட் அவ்வளோக்கா இருக்காது. ஸோ அந்த பேஸ்ட்ல அந்த அவுரி பவுடரை போட்டு நல்லா உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட போட்டு நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹேர் டையை வந்து உங்க தலையில வந்து பேக்கா போட்டு ஒரு கரெக்டா ஒரு 2 ஹவர்ஸ் கழிச்சு உங்க தலையை வந்து வெறும் தண்ணியில, அதாவது சில் தண்ணியில வந்து வாஷ் பண்ணிடுங்க. ஹேர் பேக்கை யூஸ் பண்றதுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணும்போது உங்க தலையில எந்த விதமான அழுக்கும் இருக்கக்கூடாது, எந்த விதமான ஆயிலுமே இருக்கக்கூடாது. ஸோ முந்தின நாளே நீங்க தலை குளிச்சுட்டு மறுநாள் வந்து இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஒரு நல்ல சில் தண்ணியில வந்து உங்க ஹேரை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. இந்த ஹேர் பேக்கை நீங்க மாசத்துல 2ல இருந்து 3 வாட்டி யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து சைனஸ் இருந்துச்சுன்னா இந்த ஹேர் பேக்கை ஒரு 1/2 மணி நேரம் மட்டும் உங்க தலையில ஊற வச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு சில் தண்ணியில வந்து நீங்க வாஷ் பண்ணிடுங்க. சைனஸ் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஹேர் பேக்கை வாரம் வாரம் வந்து யூஸ் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஷாம்பு, இந்த ஹேர் பேக் வந்து நீங்க போட்டுட்டு நீங்க தலைக்கு குளிக்கும் போது நீங்க வந்து வெறும் தண்ணியில தான் குளிக்கணும். நீங்க எந்த விதமான ஷாம்புவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எப்போ நீங்க ஷாம்பு யூஸ் பண்ணணும்னா இன்னைக்கு ஹேர் பேக் போடுறீங்கன்னா நாளைக்கு விட்டு மறுநாள், அதாவது 2 டேஸ் கழிச்சு தான் நீங்க வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும். நீங்க யூஸ் பண்ற ஷாம்புல சல்ஃபரும் பாராபனும் இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஹேர் ஆயில் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோல நான் ஒரு பிளாக் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு போட்டிருப்பேன். அதை நீங்க வீட்டுல செஞ்சு அந்த பிளாக் ஹேர் ஆயில வந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பேன், மேல சஜஷன்ல கொடுத்திருப்பேன், அண்ட் இந்த வீடியோட எண்ட்லயுமே நான் வந்து ஆட் பண்ணிருப்பேன். அதை பார்த்து அதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த பிளாக் ஹேர் ஆயிலும் இப்ப நான் சொன்ன இந்த பிளாக் ஹேர் பேக்குமே வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாவே உங்களோட ஒயிட் ஹேர் வந்து நல்ல ஒரு டார்க் பிளாக் ஹேரா மாறுது நீங்க பாப்பீங்க. நம்ம வந்து ஃபுட் பிளான் பார்க்கலாம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு வரணும்னா டெய்லி நீங்க வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. பயோட்டின், ஜிங்க், அயன், விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் டி ரிச்சா இருக்க ஃபுட்ஸா பார்த்து நீங்க சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த விட்டமின் ரிச்சா இருக்க ஃபுட்ஸ் என்னன்றதை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டிராப் பண்றேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் மேல சொன்ன எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஒயிட் ஹேர் வந்து நல்ல டார்க் பிளாக் ஹேரா மாறுறதை நீங்க பாப்பீங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டு கெட் நோட்டிபிகேஷன்ஸ். அப்பதான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் கிடைக்கும். தேங்க்யூ.